ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா, மாங்காய் சீசன் வந்தாச்சு. அப்போ மாங்காய் ஊறுகாய் போடாம எப்படி? கல்யாண வீட்டில் செய்யற மாதிரி அதே டேஸ்ட்ல ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. மீடியம் சைஸ் மாங்காய் 3 எடுத்திருக்கேன். வெயிட்னு பார்த்தீங்கன்னா 700 கிராம் இருக்குது. மாங்காவை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. மாங்காய் ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு துளி தண்ணி கூட படாமல் பார்த்துக்கோங்க. மாங்காவை ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் பொடிசு வரைக்கும் நீங்கள் எந்த சைஸ்க்கு விருப்பப்படுறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் கட் பண்ணுற டைம் தான் நம்மளுக்கு எடுக்கும். மாங்காய் கட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய் செய்ய மினிமம் 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். அதே சமயத்தில் 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. ஆனால் ஊறுகாயில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸும் பண்ண முடியும். எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த உப்பு, மிளகாத்தூள், மாங்காய் எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வைங்க. இது நல்லா ஊறட்டும். ஊற வைக்கிறதுக்கு டைம்லாம் எதுவும் இல்லை. இப்போ மற்ற பொருளை ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறட்டும். வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகும் வெந்தயம் நல்லா வறுத்து விடுங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகி அதோட ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரணும். கடுகு நல்லா பொரியணும். அந்த கலர் வெந்தயத்தோடைய கலரும் லைட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது சீக்கிரம் தீஞ்சிரும். உள்ளெல்லாம் வறுபடாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதோடைய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. கடுகு 1, 2 பொரியுது பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இதையும் மாங்காயில் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மாங்காயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம அரைச்சி போட்ட பவுட்ரு, பெருங்காயத்தூள்லாம் எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் சூடு பண்ண ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 3/4 கிலோ மாங்காயில் நம்ம கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா 1/2 கிலோ மாங்காய் தேரிச்சு. 1/2 கிலோ மாங்காய்க்கு நீங்கள் 50 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் விசேஷத்துக்காக செய்கிறீங்க, ஒரே நாளில் இந்த ஊறுகாய் காலி ஆகிடும்னா நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை நீங்கள் நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி கடுகும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காயில் இதை எண்ணெயை அப்படியே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயை சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்ட பிறகு இதை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஊறுகாய் எடுக்கிற ஸ்பூன் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஈரத்தோடு எடுத்துட்டிங்கன்னா ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.